ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஷாப்பிங் ஃப்ரீக்கா? ஸோ அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் தாங்க இது. ஸோ உங்களுக்கான தரமான ஸ்பாட் தாங்க இது. என்ன வேணும்? ஆக்சசரிஸ், பேக்ஸு, ஷூஸு, வீட்டுக்கு தேவையான டெக்கார் ஐட்டம்ஸு எது வேணாலும் இங்கே கிடைக்குங்க. அதுவும் ரொம்ப சீப்பாக, எந்த சேல்லையும் கிடைக்காத அளவுக்கு சீப்பாக. ஏன் அப்படின்னா இதில் எதை எடுத்தாலுமே தாம் தூம்னு விலை சொல்லுவாங்க சேலில் கூட. பட் சூப்பரான ஒரு தரமான ஸ்பாட்டில் இது எல்லாத்தையுமே ரொம்ப 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 சீப்பான ப்ரைஸுக்கு வாங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது எந்த ஸ்பாட்டு, இதுக்கு எப்படி போகணும், இதில் என்னெல்லாம் கிடைக்கும், என்னென்ன விலையிலையும் கிடைக்கும்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஹைதராபாதி பிரியாணி இங்கே தாங்க ஃபேமஸ். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பிரியாணியை சாப்பிட்லாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். சார்மினார் உங்களுக்கு ஹைதராபாத் ஓல்டு சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. அங்கேருந்து சின்னதாக ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். இது பழைய நிசாம் நிசாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹைதராபாத் தெரியும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது நிசாமோட ஆட்சியில் இருந்துச்சு. ஹைதராபாத் நிசாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படியே உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ வரும். ஆட்டோ அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 சைடுமே ஃபுல்லாக கடைங்க தாங்க இருக்கும். இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஆப்டான டைம் அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 2-3 ஓ கிளாக் வந்தீங்க அப்படின்னா தான் எல்லா கடைகளையும் எடுத்து வைப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பிரியாணி கடை இருக்குது பார்த்தீங்களா, ஷாகித் பிரியாணி கடை இருக்குல்ல, இது பயங்கர ஒரு ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக ஹைதராபாத்தே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் சேலம், கோயம்புத்தூரில் நம்மளாம் ஹைதராபாத் பிரியாணின்னு போர்டை பார்த்தாலே நாம் போய் பார்ப்போம். அதுவும் கோயம்புத்தூர் அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம சொல்லவா வேணும், க்யூலெலாம் நின்று சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே இதே மாதிரி க்யூவில் தான் நின்று சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா எதுக்குடா அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இல்லைடா ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து உட்காந்து ஆர்டர் பண்ண பிறகு பிரியாணி வந்துச்சு. ஒரே ஒரு பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணேன். பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரியாணியாக இருந்துச்சு. இது ஒரு ஃபுல் பிரியாணி. அதுவும் பீசஸ் உள்ளே அது அவ்வளோ பாயில்டாக இருந்துச்சுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா பீசஸ் நம்ம ஊரில் சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு பாயில்டாலாம் இருக்காது. இங்கே நல்ல ஒரு பாயில்டாக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. அப்படியே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணலாங்க. சார்மினாரோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் கடை இருக்குங்க. இதில் போத் ஆக்சிடைஸ்ட் அண்ட் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி இருக்கும். நம்ம இங்கே நார்மலாக போய் ஒரு கடையில் வாங்குகிற ப்ரைடல் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 6,000-7,000 இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிற அதே குவாலிட்டியோடு இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே ரொம்ப மலிவாக கிடைக்கும். ஸோ பிலோ 1,000க்கே நீங்கள் ஒரு டோட்டல் செட்டே வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியே இங்கே ஜும்கா லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்க இங்கே போனீங்கன்னா அள்ளிட்டு வரலாம். ஸோ கோல்ட் பிளேட்டட் ஆகட்டும், மீனாக்கரி ஆகட்டும், எல்லா பேட்டர்ன்லேயுமே ரொம்ப நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸுமே ரொம்ப சீப்பாக எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைடல் பேங்கிள்ஸ், மற்றபடி கோல்ட் பிளேட்டட் பேங்கிள்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருந்தது. இங்கே வெஸ்டர்னைஸ்டாகவுமே கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி கிடைக்குங்க. ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா நம்ம ஊரில் இருக்க பாண்டி பஜார், டி நகர் மாதிரிங்க. எப்போவுமே 24/7 கூட்டமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிடுங்க. இல்லைன்னா பயங்கர கூட்டத்தில் மாட்டிப்பீங்க, வெரைட்டிஸும் பார்க்க முடியாது. இங்கே எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க. ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் பேக்ஸு, ஷூஸு, ட்ரெஸ்ஸு, வாட் நாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது அந்த சார்மினார் டவரோட வெளியில் மட்டுமே எப்படி ஒரு நியர்லி ஒரு 1000 கடை இருந்திருக்கும்.
ஆனால் சார்மினாருக்குள்ளே அது மாதிரி 2-3 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பயங்கர பரபரப்பான இடங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டீங்கன்னா தாங்க உங்கள் டைம் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே எதை எடுத்தாலும் 20 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேப்ரிக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன வெயிலும் கூட்டமும் தாங்க ரொம்ப ஹெவியாக இருந்தது. மற்றபடி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி கொட்டி கிடக்குதுங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு அள்ளிட்டு போகலாம். என்ன பாக்கெட் தான் காலி ஆகிடும். மற்றபடி இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் ரொம்பவே சீப்பாக இருந்தது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜுவல்லரி செட்ஸு எத்தனையோ இருந்துச்சுங்க. அங்கே இருக்க கடைக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய பேர் இங்கே ஹோல்சேலாக கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்களாம் அவங்களோட கடைக்கு. நானுமே நிறைய தமிழன்ஸை மீட் பண்ணுங்க. அவங்களுக்குமே இதே மாதிரியான ஷாப்பிங்க்கும் அப்புறம் சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் கூட அங்கே எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பல்காக வாங்கிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நல்ல மார்ஜினில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம ஊர்லேயே பார்க்கக்கூடிய ஜுவல்லரி இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரினர் கூட நின்று வாங்கிட்டு இருந்தார். ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குங்க சார்மினார், இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி வாட்சஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அது கூட நிறையா இருந்தது. ப்ளே திங்ஸு, அதுக்கப்புறம் டீ கப்ஸு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் கூட 2 காகல்ஸ் வாங்கினேன். அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹை குவாலிட்டியோட காப்பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரியலி அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வளையல், பிரேஸ்லெட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த ஆக்சசரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால் இந்த கடையில் நின்றுட்டேன். சுற்றி பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட ஒரு சீ ப்ளூ சாரீ இருக்குது. அதுக்கு இது சூப்பர் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ அதையும் பிக் பண்ணிவிட்டேன். ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் பார்ட்டி வேர் இயரிங்ஸு, லெஹெங்காஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான செட்ஸு எல்லாமே இருந்தது. இது எல்லாமே நியர்லி 7,000 8,000 வரும். பட் இங்கே எல்லாமே கம்மி தாங்க. 1000க்கே எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடைஸ்டு ஜும்காஸ் 2 பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சீ ப்ளூ சாரிக்கு மேட்ச் ஆகுது மாதிரி பேங்கிள்ஸ் பார்த்தேன். பேங்கிள்ஸுமே இங்கே எது எடுத்தாலுமே 50 ருபீஸ் தானாமாங்க. 50 ருபீஸ்னால் ரொம்பவே சீப்பு. ஒரு டசன் பேங்கிளே நம்ம ஊரில் 700 800 சொல்கிறாங்க. இங்கே 40 50 60 70 எல்லா ரேஞ்சஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் டசனே இங்கே எல்லாமே எது எடுத்தாலுமே 50 ருபீஸ் தானா. இதெல்லாம் நல்லா இந்த கலர் பேங்கிள்ஸோட பேரப் பண்ணி போட்டுக்கலாங்க. ஸோ இங்கே 2 டசன் 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்தது. என்னென்ன பேட்டர்ன்ஸில் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சிடைஸ்டு, சில்வர், கோல்டு பிளேட்டட், அதுக்கப்புறம் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஷூ அந்த வழியில் பிஞ்சு போச்சுங்க. சரி ஒரு ஷூ வாங்கலாமா சாண்டல்ஸ் வாங்கலாமான்னு 2 மனசாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் போய் தேடி பார்த்தா இங்கே உள்ளே நிறைய கடைங்க இருக்குது, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த கடையில் எனக்கு ஒரு ஷூவும் அதுக்கப்புறம் ஒரு அழகான பேக்கும் வாங்கிட்டேன். ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் கூட, ட்ராலிஸ் எல்லாம் கூட ரொம்ப சீப் ரேட்லேயே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் எல்லா வெரைட்டி எல்லா கலர்ஸ்லேயும் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க. டாப் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் பலாசோ பேண்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு எல்லாமே எல்லா கலர்லேயுமே இருந்தது. இது எல்லாமே 100 ருபீஸ் தானா. 100 ருபீஸ்னால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸு, குர்த்தி பேட்டர்ன்ஸு, எத்தனிக் வேர் எல்லாமே இருந்ததுங்க. நம்ம ஊர் டி நகர் பாண்டி பஜாருக்கு பயங்கர டஃப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே டோட்டல் இந்தியாவில் இருக்கிறவங்க எந்த வெரைட்டி தேவைப்பட்டாலுமே இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெஸ்டர்ன் டாப்ஸ்னால வெஸ்டர்ன் டாப்ஸு, ஷார்ட் குர்த்தாஸு, அதுக்கப்புறம் க்ராப் டாப்ஸு எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. இங்கே ரோட் சைட் ஷாப்ஸில் கொஞ்சம் நல்லா சீப்பாகவே இருக்குங்க. பட் உள்ளே இருக்க ஷாப்ஸ் போனீங்கன்னா அங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி
உங்களுக்கு வேணும்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் இங்கேயே எடுத்துக்கலாம். எடுத்து பக்கத்துலேயே 1 ஹவர் ஸ்டிச்சிங்கெல்லாம் கூட பண்ணி தராங்கங்க. ஷால்ஸ் எல்லாமே இன்னும் சீப்பாக இருந்துச்சு. ஷால்ஸ் எல்லாமே ஒரு பேரே 100 ருபீஸ் தானா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். நைட் ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாங்கெட்ஸ் கூட கொடுத்துட்ருந்தாங்க. பிளாங்கெட்ஸ் எல்லாமே இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் சீப்புன்னு சொன்னாங்க. ஸோ நானும் 2 பிளாங்கெட் பிக் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு பிளாங்கெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெயினில் போகும்போது ரொம்ப குளிர் அடிக்குமே, அதுக்காக இந்த பிளாங்கெட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு 200 ருபீஸ்ன்னு சொல்லி ஒரு பிளாங்கெட் வாங்கினேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாக இருக்கும். அதுவும் நடுவில் நமக்கு ஏதாவது ஒரு தண்ணி தேவைப்படணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக நம்ம ஊரில் கரும் ஜூஸ் குடிப்போம். இங்கேயும் அதே மாதிரி கரும் ஜூஸ் இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நல்லா சூப்பராக போட்டு கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் சார்மினார் வந்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பின்னாடி இருக்கிற இந்த ஈரானி டீ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே இங்கே ஃபேமஸ்ஸு. ரொம்ப வருஷமாக இந்த கடை வந்து இங்கே இருக்குது. ஈரானி டீ பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஈரானி டீ குடிக்கலாம். ஈரானி டீ குடிச்சிட்டு அப்படியே வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், கொஞ்சம் பசிக்கும்லவா, நம்ம மதியம் சாப்பிட்ருப்போம், நம்ம ஷாப்பிங்லாம் முடிக்கிறப்ப சாயந்தரம் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சோண்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஒரு ஈரானி டீ சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்து இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஃபர்தராக நீங்கள் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கச்சிகூடா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபர்தராக நம்ம ஊருக்கு நம்ம கிளம்பிடலாங்க. ஸோ இது வந்து உண்மையாலுமே ஹைதராபாத்தில் ஒரு ஒர்த்தியான பிளேஸ் ஃபார் ஷாப்பிங். அதுவும் லேடிஸ்க்கு அப்படின்றப்போ பயங்கர ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சார்மினாரை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.